ஆனா அதுக்கு நாம கொடுக்க போற விலை ஒருவேளை வாழ்க்கை முழுசும் தொடரலாம். வாங்க, நாம எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்வை பத்தின ஒரு சின்ன கதையை இப்போ பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கொஞ்ச நேரம் பாருங்க. இது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனா இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு ஆழமான ஞானம் இதுல இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, புத்திசாலியா இருக்கிறவங்க நேர்மையான வழியை விட்டு எப்பவுமே விலக மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு நொடி சபலப்பட்டு செய்யற சின்ன தப்பு கூட வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய வலியையும் அவமானத்தையும் கொடுத்துடும்னு. சரி, இந்த ஆழமான கருத்தை ஒரு கதை மூலமா இப்ப புரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட ஹீரோயின் பேரு மாயா. அவளோட ஃபைனல் எக்ஸாம்காக ரொம்ப தீவிரமா படிச்சிட்டு இருக்கா. அது அவளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு. அதனால பயங்கர பிரஷர்ல இருக்கா. மாயாவை பொறுத்த வரைக்கும் அது வெறும் பரீட்சை இல்ல. அவளோட பல வருஷ உழைப்பு, அவளோட கனவு, அவளோட ஃபியூச்சர் எல்லாமே அந்த 3 மணி நேரத்துல அடங்கி இருக்குன்னு அவ உணர்ந்தா. தூக்கமில்லாத ராத்திரிகள், தலைக்கு மேல குவிஞ்சிருக்கிற புத்தகங்கள்னு அவளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் அவளோட குணத்தை சோதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஒரு குறுக்கு வழியா அது அவளை தேடி வந்துச்சு. அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி பரீட்சையோட விடைத்தாளையே அவகிட்ட கொடுத்தா. இதை மட்டும் பாரு, போதும், 100 மார்க் நிச்சயம், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னான். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரே நிமிஷத்துல தீர்வு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய சலனத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ மாயா ஒரு முக்கியமான இடத்துல நிக்கிறா. அவ வாழ்க்கை 2ஆ பிரிகிற ஒரு புள்ளி அது. அவளோட மனசுக்குள்ள ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்துட்டு இருந்துச்சு. அவ தனக்குத்தானே ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டா. எது நிஜமாவே மோசம்? கஷ்டப்பட்டு படிச்சு ஒருவேளை மார்க்கு குறையிறதா, இல்ல குறுக்கு வழியில ஜெயிச்சிட்டு வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட வாழறதா? அவ 2 விதமான வழிகளை ஒப்பிட்டு பார்த்தா. ஒரு பக்கம் ஒழுக்கத்தோட வழி, அதாவது கஷ்டப்பட்டு படிக்கிறது. ஆமா, அது அப்போதைக்கு வலிக்கலாம், தூக்கத்தை கெடுக்கலாம். ஆனா அது அவரோட கேரக்டரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும், கடைசியில ஒரு பெருமையை கொடுக்கும். இன்னொரு பக்கம் குற்ற உணர்ச்சியோட வழி. இது ரொம்ப நாள் கூடவே இருக்கும், அவமானத்தை மட்டும்தான் தரும். அவ கண்ணு முன்னாடி பின்விளைவுகள் எல்லாம் வந்து போச்சு. ஒருவேளை காப்பி அடிக்கும்போது மாட்டிட்டா என்ன ஆகும்? அப்பா அம்மா, டீச்சர்ஸ்னு எல்லாரையும் ஏமாத்தின மாதிரி ஆகிடுமே. எல்லாரோட நம்பிக்கையையும் ஒரே நிமிஷத்துல இழக்க வேண்டியிருக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த தப்ப செஞ்சுட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியோட எப்படி நிம்மதியா இருக்கிறது? ரொம்ப நேரம் மனப்போராட்டத்துக்கு அப்புறம் மாயா ஒரு முடிவுக்கு வந்தா. அவளுக்கு முன்னாடி இருந்த 2 வழியில கஷ்டமான ஆனா மரியாதையான சரியான பாதையை தேர்ந்தெடுத்தா. அந்த விடைத்தாள தன் ஃப்ரெண்டுகிட்டே திருப்பி கொடுத்து, ரொம்ப நன்றி, ஆனா இது எனக்கு வேண்டான்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டான். குற்ற உணர்ச்சியோட நிழல்ல வாழ்க்கை முழுக்க வாழ்றத விட அந்த ஒரு ராத்திரி கண்முழிச்சு கஷ்டப்பட்டு படிக்கிறது எவ்வளோ மேலுன்னு அவன் முடிவு பண்ணிட்டா. சரி, அவளோட இந்த முடிவால என்ன ஆச்சு? அவளுக்கு கிடைச்ச உண்மையான பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ரிசல்ட் வந்துச்சு. அவளுக்கு கிடைச்சது 88%. இது சென்டமில்ல தான், ஆனா இந்த மார்க் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இது அவ சம்பாதிச்ச மார்க்கு, அவளோட உழைப்புல வந்தது, யாரும் அவளுக்கு கொடுத்ததில்ல. அந்த உணர்வு இருக்கே, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அவளுக்கு கிடைச்ச உண்மையான பரிசு அந்த மார்க் ஷீட்ல இல்ல, அவ மனசுல இருந்துச்சு. அதுதான் மன அமைதி. இந்த வெற்றிக்கு நான் மட்டும்தான் சொந்தக்காரன்ற பெருமிதம், எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம தலை நிமிர்ந்து நிக்கிற தைரியம், அதுதான் அவளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. ஆக இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். நேர்மையா இருக்க நாம எடுக்கிற முயற்சி சில சமயம் பாரமா தெரியலாம். ஆனா தப்பு செஞ்சிட்ட வாழ்க்கை முழுக்க நாம சுமக்க போற அந்த குற்ற உணர்ச்சிங்கிற சுமையை விட இந்த முயற்சி எவ்வளவோ இலகுவானது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி சோதனைகள் வரும். உங்க குணம் சோதிக்கப்படுற அந்த மாதிரி ஒரு தருணத்துல நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.